Vivo phones அப்படின்னு பார்த்தாலே கேமரா ஃபோக்கஸ்டான ஃபோன்ஸ் தான் எக்கச்சக்கமாக விட்டுருப்பாங்க. பட் இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபோன் விட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண ஒரு ஃபோன் தான் இந்த Vivo T3 Ultra. இந்த ஃபோனில் என்னென்ன விஷயம் இருக்குது, அது எப்படி இருக்குது, அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் அதை வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே Vivo V40 சீரிஸ் தான் உங்களுக்கு அனுப்பும். அதே டிசைன் தான் இருக்குது. அதுவும் இந்த கலரோட பார்க்குறப்போ உங்களுக்கு இது Vivo V40 Pro அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். டிசைன் வைஸ் ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் உங்களுக்கு கர்வ் ஆகுது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட வெயிட் உங்களுக்கு 192 கிராம்ஸ் இருக்குது. மேனேஜபிளான வெயிட் தான். தென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்யூரேட்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. தென் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 6.78 இன்ச்க்கான ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 120 Hz டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட கலர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. எனக்கு பர்சனலா விவோட அந்த கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல உங்களால் 4K 60 FPS HDR வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பீக் பிரைட்னஸ் அப்படின்றது நீங்க பார்க்குற HDR கண்டென்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக பிரைட்டான கண்டென்ட் போகுதுன்னா அந்த ஒரு இடம் உங்களுக்கு 4500 nits வரைக்கும் போகும். இதுதான் பீக் பிரைட்னஸ், ரைட்டா? ஓவரால் டிஸ்பிளே அருமையா இருக்கு. அப்புறம் பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இல்ல பார்க்கறதுக்கு இல்ல, ஆக்சுவலாக ஸ்லிம்மான ஃபோன் தான். பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அருமையான விஷயம். Vivo V40 சீரிஸ்னே அதான் கொடுத்துருந்தாங்க, இங்கே இதான் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேட்டரி உங்களுக்கு கண்டிப்பாக 1 day வந்துடும். அதை தாண்டி உங்களுக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு உண்டு. அந்த 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களால் சார்ஜ் ஏற்றிக்க முடியும். பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் ஏற்றணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய் அதை எனேபிள் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்பீடில் நீங்கள் சார்ஜ் ஏற்றும் போது ஃபோன் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதை தவிர்க்கவே முடியாது. அது இந்த ஃபோனுக்கும் கிடையாது, எல்லா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுற ஃபோனுக்கும் இதான் கதை. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் சைட் பார்த்தோம்னா அங்கே தான் ஹைலைட்டு. ஏன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு MediaTek Dimensity 9200+ ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். Vivo V40 Proலே அதான் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த விதமான லேகோ ஷட்டர்ஸோ நார்மல் யூஸேஜும் சரி, நீங்கள் கேமிங்லேயும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் நீங்கள் ஹை அண்ட் கேம்ஸ் கூட அருமையான செட் கிராஃபிக்ஸில் வச்சு உங்களால் ப்ளே பண்ண முடியும். எந்த விதமான லேகுமே கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறப்போ ஆப்வியஸாக ஹீட் ஆகும். அதை வந்து தடுக்க முடியாது. ப்ராசஸரை தவிர்த்து இங்கே ரேம் உங்களுக்கு LPDDR5X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ்க்கு எந்த விதமான ஹீட்டு கிடையாது. அதில் வந்து ஓகே. பட் நீங்கள் இன்டென்ஸாக ரொம்ப நேரத்தை கேம் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிவைஸ் ஹீட் ஆகும். அதான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 கேமரா இருக்குது. பேக்கில் 2 கேமரா இருக்குது. 50 MP ஒரு பிரைமரி கேமரா, அப்புறம் 8 MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 50 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யோசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க, கேமராவில் கோட்டையை விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் கேமராவில் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஓரளவுக்கு ரிசல்ட் பார்க்க நல்லாவே இருக்குது. நீங்களே இதோட சாம்பிள்ஸை பார்க்கலாம். பட் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அடி வாங்குறது நல்லாவே தெரியும். அதை தவிர்த்து ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் சும்மா இதோட ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. முக்கியமாக போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் வந்து இதுலேயுமே அட்டகாசமாக இருக்குது. Vivo V40 சீரிஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா Vivo V40 வந்து உங்களுக்கு அந்த Zeiss கேமரா ஆப்டிக்ஸோடு இருக்கும். பட் நீங்கள் தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது Zeiss ஆப்டிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அந்த Zeiss-உடைய மோட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. அப்படி இல்லாட்டாலும் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் போக்காக மாற்றுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரைட்டு, இது 4K 60 FPS பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹேண்ட் ஹெல்டாக தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ். இதோடைய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹேண்ட் ஹெல்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் கேமராலேயே உங்களால் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அட்டகாசமான ஒரு விஷயம். ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அபவ் ஆவரேஜாக இருக்குது. இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் Bluetooth 5.3 இருக்குது. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் லவுடாக டீட்டெயிலாக இருக்குது, நல்லா இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Android 14 10 14 ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த ப்ரைஸில் உள்ள ஃபோன்ஸுக்கு கம்மி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இதை நீங்கள் ஒரு நெகட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் AI ஃபீச்சர்ஸுமே இருக்குது. 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று AI எரேஸ், ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு ஃபீச்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா AI ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே இந்த ஃபோனில் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. தென் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் வருது. அந்த 3 வேரியண்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3000 HDFC பேங்க்ஸுக்கு ஆஃபர் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 30,000க்கு கம்மியாக இந்த ஃபோனை வாங்க முடியும். அந்த ஒரு பிரைஸ்க்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஒரு விவோ ஃபோன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி என்னுடைய தாட். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் புதுசாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Towel signing out.